ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல குளிருக்கு இதமாக சூடான சாம்பார் சாதமும் நல்ல கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கும் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். சாம்பார் சாதம் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு டக்குன்னு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் 250 கிராம் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அரிசி எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி 4 மடங்கு எடுத்தால் சாதம் நல்லா குலைவாக வரும். சாம்பார் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் 4 விசில் விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு இதை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு 25 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொயர் சைஸில் 300 கிராம் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். உருளைக்கிழங்க தோல் நீக்கியும் சேர்க்கலாம், தோல் நீக்காமலும் சேர்த்துக்கிடலாம். 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வேக வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வதக்கும் போதே எனக்கு குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். குக்கரை இறக்கிட்டு அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. பெரிய வெங்காயம் 1, பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். லைட்டாக வதக்கினாலே போதும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, ஒரு கத்தரிக்காய், பீன்ஸு 4 எல்லாத்தையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய்கறி நான் நிறைய சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காய்கறி நிறைய சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுறலாம். சாம்பார் சாதம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன். சாதத்தை சேர்த்து கலந்து விடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொதி வரட்டும். உருளைக்கிழங்கு மூடி போட்டாலும் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, ஒன்று போல் நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்ததும் நம்ம வத்தல் பொடி சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. வத்தல் பொடி 1 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி கூட குறைச்சல் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்க அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அடுப்பை மீடியமாக வச்சு தான் உருளைக்கிழங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும், அடி பிடிக்கவும் செய்யாது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்தமாரி சென்டரில் உருளைக்கிழங்கு இல்லாமல் சுற்றி வச்சு மூடி போட்டுடலாம். காயெல்லாம் போட்டு கூட்டி வச்சுருந்தோம். நல்லா கொதி வந்துருச்சு. இதில் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி சாறியும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே குக்கரை ஓப்பன் பண்ணி சாதத்தை நல்லா கலந்து எடுத்துடலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து எடுத்துருக்கேன். இதை சாம்பாரோட சேர்த்துடலாம். சாதம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனால் காரம் தூக்கலாக இருந்தால் சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பாதி காரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ சாதம் நல்லா கொதி வரட்டும். உருளைக்கிழங்கை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுறலாம்.
கிளறும்போது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் தேவைன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் மூடி போட போகிறதில்ல. இந்தமாரி சுற்றி உருளைக்கிழங்கு வச்சு அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கோம். அப்பப்போ லைட்டாக கிளறி மட்டும் விட்டுறலாம். சாம்பார் சாதம் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். தலை செமையாக வந்திருக்கு. தண்ணி பத்தலை கெட்டியாக இருக்குன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலையை மேலே தூவி தேவைக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். செம்ம டேஸ்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சாதத்தை தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா கருகிராமல் இப்போ ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிசம் பண்ணதை சாம்பார் சாதத்தோடு சேர்த்துடலாம். இது பண்ணும்போதும் உருளைக்கிழங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கும் உடையாமல் நல்லா உதிரியாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். சாம்பார் சாதத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.